ஹாய் ஹலோ வெல்கம் டு பிரதர்ஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பிரதர்ஸ் குக்கிங் சேனல் என்ன சமைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்வா செய்ய போறோம். எதுல செய்ய போறோம் அப்படின்றது அண்ணா சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழ அல்வா செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த பிரதர்ஸ் எப்படி சமைக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சிம்பிளா சமைக்கலாம், சீக்கிரமா சாப்பிடலாம். கடல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓட்டு 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 அல்வாக்கு பழம் உரிக்க போறோம். போட்டுறதா இல்லை ஸ்பெஷல் உரிச்சு போடுறோம். உரிக்கிறேன் உரிச்சு சும்மா பழம் இதான் கோயில் பழம். அதை வச்சு நான் அல்வா செஞ்சு சாப்பிடுவேன். யாரா தேங்காய் பழம் எங்க ரெக்கார்ட் ஆகுதா இல்லை? அவ்வளோதானா? யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிற பாட்டு பல தோல்லாம் நீக்கியாச்சு, பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, நாங்கள் நல்லா வந்துட்டு மிக்சியில் போட்ட மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கோம். பிக் பாஸ் பார்க்குறேன். என்ன பிக் பாஸ் பார்க்குறேன்?
காஞ்சிருச்சு, வாழைப்பழம் போட போறோம். அந்த பக்கம் தான் வேறன்னு சொல்லணும். பாருங்க இந்த கலர்ல வந்துருச்சு, இந்த பழத்துக்கு வந்துருச்சு. இப்ப சக்கரை போடலாம். சக்கரை போடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் போட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். பாருங்க, ஒரு தட்டில் நல்லா போட்டு வச்சிருக்கோம். ஒரு 1/2 hour நல்லா ஆறட்டும். இந்த அல்வா சாப்பிட்டா தூக்கம் வராது தெரியுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சாப்பிடலாம். ஐயே அல்வா போடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழ அல்வா சாப்பிட போறோம். இப்போ சூப்பரா இருக்கு, வேற லெவலா இருக்குது. இறங்கவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அது வாழைப்பழ அல்வா இல்லையா, அது மாதிரிதான் இருக்கும். பேர்ல பூரா காலியாயிரம். உண்மையில சூப்பரா இருக்கு. சேம் அந்த வாழைப்பழம் ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. திருநெல்வேலியில் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. பயங்கரமா இருக்கு. கரெக்டா சொல்றா. உண்மையிலே அவ்வளோ டேஸ்டா இருக்குதுங்க. இந்த வாழைப்பழ ஃப்ளேவர் தாங்க ஹைலைட் இதுல.
வாழைப்பழமும் நெய்யும் சூப்பர் காம்பினேஷன். ஏலக்காய் வேறு நுணுக்கி போட்டிருக்கோம். அதனோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது. என்ன அல்வா வந்து கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நாங்கள் எந்த வித ஃப்ளேவரும் யூஸ் பண்ணல, பிளெயினாக யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த வித கலரும் முறையில் செஞ்ச அல்வா இது. இன்னும் எந்த ஃப்ளேவர் எதுவுமே யூஸ் பண்ணல. தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்றது இன்னும் சூப்பராக இருக்கு. மெயினாக ஹைலைட் இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேஸ்ட்டை விட இந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. சூப்பராக இருக்குங்க. அல்வாவும் சரி, இந்த டைமும் சரி. ஆனால் இந்த அல்வா எழுதுடா. நீங்களும் மறக்காம நாங்கள் எப்படி செஞ்சோமோ அது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அல்வா செஞ்சுட்டு எப்படி டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட்ல போடுங்க. ஆமாம், மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அந்த பிரதர்ஸ் எப்படி சிம்பிளா சமைச்சு சீக்கிரமா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த ரெட் பட்டனை கிரே ஆக்குங்க. இங்கே உக்காந்துருந்தா காலியாகி போயிடும். வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கணும். எல்லாம் எந்திரிச்சு. ஆமாம், வாழைப்பழ அல்வா வேற level. Yes.